ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரெஷ் மேங்கோ யூஸ் பண்ணி கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ் மேங்கோ ஸ்பாஞ்ச் கேக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 கேக் வீடியோ ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு கேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஹனி கேக் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். ஸோ இந்த 2 கேக்கோட லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் மேங்கோ எடுத்துக்கோங்க. நம்ம இது வந்து ஸ்மூதி செய்யணும். ஸோ அதுக்கு வந்து இதோட ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் நமக்கு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு நமக்கு அந்த ஸ்மூதி வந்து தேவைப்படும். ஸோ இந்த சைஸ் மேங்கோ வந்து எனக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு ஸ்மூதி கிடச்சிது. ஸோ அதுக்குடைய மெஷர்மெண்ட்ஸ், கேக் மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதுவே உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டபுள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சர் பவுலில் வந்து ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்கு வேண்டாம், எக் ஸ்மெல் பிடிக்காது, எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப், ஒரு 1/4 கப் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் சுகர், பவுடர்டு சுகர், ஐசிங் சுகர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் சுகரை கூட பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஐசிங் சுகர்னு நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஷுலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த சைட்லலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேங்கோ ஸ்மூதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு ஸ்பேஷுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். அப்போ வந்து நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கேக்கோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், கோகோனட் ஸ்மெல் பிடிக்காதவங்க. ஸோ நம்ம 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த மிக்ஸ்சர் எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும், அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். அதை வந்து நல்லா சலிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்லா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், அந்த மாவுக்கு தேவையான சால்ட்டும் அதுலேயே சேர்த்து போட்டு நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா பவுடர் ஃபார்மட்டில் நம்ம மாவு வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ கட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் கேக் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா கரெக்டாகவும் வரும். ஸோ இப்போ நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் நெக்ஸ்ட் வந்து பீட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கேக் பேட்டரோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம கேக் பேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம கேக் வாயில் வச்சோன்னே நமக்கு சாப்பிட்றதே தெரியாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு 350 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதே கேக் பேட்டரை யூஸ் பண்ணி குக்கர்லேயும் நீங்கள் கேக் செய்யலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கரில் உள்ள ஒரு லேயர் அளவுக்கு சால்ட் ஃபில் பண்ணிவிட்டு அதில் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் கேக் பேன் வச்சிட்டிங்க அப்படின்னா குக்கரை வெயிட் போடாமல் மேலே வெயிட் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 40 to 45 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் ஓவனில் எப்படி நமக்கு கேக் ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்குதோ அதே மாதிரி குக்கர்லேயும் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கேக் பேட்டரை நம்ம கேக் பேனில் ஃபில் பண்ணிடலாம். ஓவன் ப்ரீஹீட் ஆகிற கேப்பில் நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 இன்ச் பேன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை அதில் போர் பண்ணிக்கலாம். ஸோ போர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேட்சுலா வச்சே கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோக் வச்சு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம என்ன தான் பீட்டர் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கேக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஸ்டெப் டேப் பண்ணுறது, அதையும் நல்லாவே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு கேக் பேட்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ சிப்ஸ் வச்சு மேலே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த சாக்கோ சிப்ஸோட அந்த மேங்கோ ஃப்ளேவர்ட் கேக் பேக் ஆகிறப்ப இன்னுமே நமக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேலே அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி கேக்கோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஓவன் இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு 40 to 45 மினிட்ஸ் அதே டிகிரி 350 டிகிரிலே நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கணும், இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். அதில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம கேக் ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் மேங்கோ ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஸ்மால் குவான்டிட்டின்றனால எனக்கு இந்த அளவு தான் கேக் கிடச்சிது. நீங்கள் இதையே டபுள் த குவான்டிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கேக் ஹைட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ளேவரும் பயங்கரமாக நம்ம ஃப்ரெஷ் மேங்கோ யூஸ் பண்ணுறனால, எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் மேங்கோ யூஸ் பண்ணுறனால இன்னுமுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பாப்பாட்ட ரிவ்யூ கேட்கலாம். The cake is nice and soft. If you like this video, please like and share and subscribe. Bye.